எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வெயிட் பேஸ்ட் ஸ்கீம் லாபமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேருக்கு கூட யூஸ் ஆகும். அதனாலதான் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சொல்லி இந்த வீடியோ கொடுக்குறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் பேஸ்ட் ஸ்கீம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க நகை கடையில இந்த வெயிட் பேஸ்ட் ஸ்கீம் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கட்டுற பணத்தை அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கே மில்லி கிராமாவோ மாத்தி உங்க கணக்குல வர வைக்கிறதுக்கு பேர் தான் வெயிட் பேஸ்ட் ஸ்கீம். இந்த டைப் ஸ்கீம் பாத்தீங்கன்னா லலிதால, தனிஷ்க்ல, ஜிஆர்டில, மலபார்ல, இன்னும் நிறைய ஷாப்ல எல்லாம் அவைலபிள் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் அவங்க வர வச்சுட்டே வருவாங்க. சீட்டு முடியும் போது நகை விலை ஏறி இருந்தாலும் நம்ம அந்த விலையை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விலையில நம்ம கோல்டா நம்ம கணக்குல வர வச்சிருப்பாங்க. ஸோ அதைத்தான் நம்ம வாங்கிக்க போறோம். ஸோ சப்போஸ் இறங்கி இருந்தா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனா இது வரைக்கும் தங்க விலை ஒரு மாசம் முன்னாடி வித்த விலைக்கு வேணா குறைஞ்சிருக்கே தவிர ஒரு வருஷம் முன்னாடி வித்த விலைக்கு குறைஞ்சதே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் போன வருஷம் சித்திரை பொண்ணுக்கு நம்மளால நகை தான் வாங்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு நகை சீட்டாவது போடுவோம்னு தனிஷ்கில் போய் போட்டேன். அப்போ ஒரு கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா 6650. இந்த சீட்டு டோட்டலாக 10 மாதம் கட்டணும். ஆல்ரெடி நான் தனிஷ்கோட சிட்டு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். மேபி நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ பட் நான் 8 மாதம் தான் கட்டினேன். நவம்பர் வரைக்கும் கட்டினேன். டிசம்பரில் போய் வாங்கிக்கலான்னா சுத்தமாக எனக்கு நேரம் கிடைக்கவே இல்லை. ஒரு வழியாக நியூ இயர்க்கு போய் வாங்கிடலான்னு நினைச்சு ஜனவரி 1க்கு போனோம். பட் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 7150. ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 6650. ஆனா வாங்க போகும்போது 7150. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க டிஃபரன்ஸ். சொல்ல போனா ஒரு கிராமுக்கு 500 ரூபாய் ஏறி இருந்தது. பட் நான் வெயிட் பேஸ்ட் ஸ்கீம்ல போட்டிருந்தனால ஒவ்வொரு மாசமும் டோட்டலா 8 மாசமா நான் எவ்வளவு கிராம் சேர்த்திருந்தனோ அதுக்கான வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி மட்டும் நான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. ஏன்னா தனிஷ்கு ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நம்ம ப்ரீ மெச்சூர்ட் க்ளோஸ் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேஸ்டேஜில் பெனிஃபிட் கொடுப்பாங்க. நான் 8வது மாதம் க்ளோஸ் பண்ணனால ஸோ எனக்கு அதுக்குண்டான பெனிஃபிட் தான் கிடைச்சிது. இதுவே நான் அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீமில் போட்டிருந்தா ஃபைனலாக சிட்டு முடிஞ்சு வாங்க போகிற அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டோட அடிப்படையில் நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அந்த அமௌண்ட்க்கு உண்டான கிராம் தான் வாங்கியிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ சிட்டு சேர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா 6650 ரூபா ரேட்டு, சிட்டு முடியும் போது 7150 ரூபா ரேட்டு. பட் நான் வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா கால்குலேட் பண்ணி வரும்போது வெயிட் பேஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கறதுனால 6781க்கு தான் எனக்கு கிடைச்சது. அதாவது 7150 ரூபாய் மார்க்கெட் ரேட் இருக்கிற அன்னைக்கு எனக்கு 6781 ரூபாய்க்கு கிடைச்சது. பிகாஸ் பாத்தீங்கன்னா நகையை நான் முந்தின மாசங்கள்லயே சேவ் பண்ணிட்டேன், கிராம சேவ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு என்ன சேர்ந்திருக்கோ அது அப்படியே எனக்கு வேஸ்டேஜ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனாலதான் வெயிட் பேஸ்ட் ஸ்கீம் பெஸ்ட்னு சொல்றேன். சப்போஸ் நான் அமௌண்ட்டா வர வச்சிருந்தா நான் வாங்க போற அன்னைக்கு 7150. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் 1 கிராம் வாங்கியிருக்க முடிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட 8000 ரூபாய் வந்துருச்சு. சுமாரா நம்ம 8000 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்க மாசம் 8000 ரூபாய் கட்டுற மாதிரி சீட்டு போட போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கிராம் ரேட்டு 8000 ரூபாய், நீங்க சேர போற சீட்டோட ரேட்டு 8000 ரூபாய். இப்போ உங்களுக்கு அமௌண்டா கட்டுனா என்ன பெனிஃபிட், வெயிட் பேஸ்டா கட்டினா என்ன பெனிஃபிட்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு மாசமும் 8000 ரூபாய்னு வர வச்சிருப்பீங்க. 11 மாசம் முடிவுல நீங்க 88,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. அதுவே உங்களுக்கு வெயிட்டா அக்யூமுலேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க 8000 ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இந்த மாசம் 8000 ரூபாய்னா 1 கிராமா வர வச்சிருப்பாங்க. கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா எல்லா மாசமும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல. ஒரு மாசம் ஏறும், ஒரு மாசம் இறங்கும். ஸோ அந்த பிளக்சுவேஷன்ஸோடவே நானும் உங்களுக்கு 11 மாசத்துக்கும் ஏறி இறங்கி வர்ற மாதிரி கணக்கு கொடுத்துருக்கேன். ஆனா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், போன வருஷம் ஃபுல்லாவே ஒரு வருஷத்துக்கே சேர்த்து 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய் தான் மொத்தமாவே ஏறி இருந்துச்சு. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல மட்டும் 900 ரூபாய் ஏறி இருக்கு ஒரு கிராமுக்கு சொல்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ரொம்ப கம்மியான ஆவரேஜ் கணக்கு தான் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 2வது மாசம் 8100 ரூபாய்க்கு போற மாதிரி எழுதியிருக்கேன். அப்போ 987.654 மில்லிகிராம் கிடைக்குது. 8050 ரூபாய் 3வது மாசம் வந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ 993.788 மில்லிகிராம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு மாசம் போட்டிருக்கேன். கரெக்டா 11வது மாசம் முடிவுல பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் 8600 ரூபாய்க்கு வந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நீங்க 11 மாசத்துக்கு
அமௌண்ட்டை எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 88,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. கிராமம் உங்கள் கணக்கில் வர வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ சேர்ந்துருக்குன்னா 10.696 மில்லிகிராம். இப்போ நீங்கள் சீட்டு சேரும் போது 8,000 ரூபாய் கிராம் ரேட் இருந்துச்சுங்களா? இப்போ 11 மாதம் நீங்கள் கட்டி முடிக்கும் போது 8,600 ரூபாய் வந்துருச்சு. அது போக நம்ம சீட்டு சேர்ந்தோம் அப்படின்னா 11 மாதம் கட்டி முடிச்சது உடனே வாங்க முடியாது. 1 மாதம் லாக்கிங் பீரியட் வைப்பாங்க. ஸோ அந்த பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா விலை ஏறிட்டு தானுங்க இருக்கும். அது நார்மலாக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது பாட்டுக்கு ஏறிட்டு தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த மாதமும் கிராமுக்கு ஒரு 200 ரூபாய் ஏறி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 8,800 ரூபான்னு வந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் பேஸ்டாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 88,000 ரூபாய் சேர்த்து வச்சுருப்பீங்களா? அதை டிவைட் பண்ணி 8,800ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் கிடைக்கும். இதே நீங்கள் வெயிட் பேஸ்டாக வர வச்சுருந்தீங்கன்னா அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி எவ்வளோ சேர்ந்துருக்கோ அவ்வளோதான் வாங்க போகிறீங்க. ஸோ 10.696 மில்லிகிராம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ 1 கிராம் வந்து 8,800 ரூபான்னா 696 மில்லிகிராமுக்கு என்ன அமௌண்ட் வந்துட போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். 600 மில்லிகிராம் எல்லாம் ஒரு விஷயமானு நீங்கள் கேட்கலாம். அதுவும் ஒரு விஷயம் தாங்க. 1000 மில்லிகிராம் சேர்ந்துட்டா 1 கிராம் வருது. அப்படி பார்க்கும்போது 1000 மில்லிகிராமுக்கு 8,800 ரூபான்னா 1 மில்லிகிராமோட ப்ரைஸ் வந்து 8.88 வருது. ஸோ இன்டூ 696 மில்லிகிராம் போட்டோம்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 6,124 ரூபாய் கிடைக்க போகுது. இந்த 696 மில்லிகிராமோட அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 6,124 ரூபாய். இதையே நீங்கள் ரெடி கேஷாக கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா 8.8 இன்ட்டு 10.696 ஈக்குவல் டு 94,124 ரூபாய் வரும். அன்னைக்கு நீங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு 8,800 ரூபா விற்கிற அன்னைக்கு நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்துடும், 94,000 ரூபாய் வந்துடும். ஆனால் நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க? 88,000 ரூபாய் தான் கட்டியிருப்பீங்க. அந்த 88,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 94,000 ரூபாவோட பொருள் கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6,124 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்க போகுது. உங்களுக்கு கிராமாக சொல்லணும்னா 696 மில்லிகிராம் கிடைக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாக நீங்கள் வாங்குகிற கோல்டோட ரேட் எவ்வளோ வருதுன்னு அதையும் செக் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் 88,000 ரூபாய் கட்டியிருப்பீங்களா? உங்களுக்கு கிடச்சிருக்கிற கோல்டு பார்த்தீங்கன்னா 10.696. 88,000 டிவைடட் 10.696 ஈக்குவல் டு உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 8,227 ரூபாய். அதாவது மார்க்கெட் ரேட் 8,800 ரூபாய் விற்கும்போது நீங்கள் 1 கிராமை வந்து 8,227 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு 1 கிராமுக்கே 600 ரூபா ப்ராஃபிட் வருது. இப்போ தெரியுதுங்களா எது ப்ராஃபிட் எது வந்து லாஸ்ன்னு? ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எந்த கடையில் சேர்றதா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையான கடையில் வெயிட் பேஸ்டு ஸ்கீமாக பார்த்து சேருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.